ஓகிட்ஸ் பாலர்களுடைய 11வது விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றன. எமது மேலான அழைப்பை ஏற்று எமது பிரதம அதிதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது கிராத்தோதி இன்றைய விழா ஆரம்பித்து வைக்கப்படும். வல்லவன் அல்லாவால் மானிடருக்கு வழிகாட்ட அருளப்பட்ட மாமறையின் திருவசனங்களை முன்மொழிந்து இன்றைய விழா நிகழ்வுகளை கிராத்தோதி ஆரம்பிக்க அன்போடு மேடைக்கு அழைப்பது ஓகிட்ஸ் சிறுவர் அபிவிருத்தி நிதியத்தின் மாணவ செல்வன் அயாஸ் ஹாப்தே ரெஹான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கிராத்தோதி இன்றைய விழா நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன். எனவே மாணவர்களுடைய இந்த விளையாட்டு போட்டியின் முதல் நிகழ்வாக கிராத்தோதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் அடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. அந்த தேசிய கீதத்தை இசைக்கும் பொழுது எமது பிரதம அதிதி அவர்களும் மாணவர்களுடன் இணைந்து அந்த தேசிய கீதத்துக்கு தனது மரியாதையை செலுத்துவதற்காக மைதானத்தை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு நாம் மைதானத்துக்கு அழைக்கிறோம். இப்பொழுது தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. எனவே மைதானத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறார்களும் தயவு செய்து உங்கள் விளையாட்டுகளை நிறுத்திவிட்டு தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிபர், ஆசிரியர்கள், நடுவர்கள், சிறப்பு விருந்தினர், பெற்றோர், பெரியவர்கள் முன்னிலையில் இவ்விளையாட்டு விழாவின் சட்ட திட்டங்களுக்கும் ஒழுக்க விதிகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்போம் என சத்திய பிரமாணம் செய்கிறோம். நன்றி. இப்பொழுது சத்திய பிரமாணம் மாணவர்களுக்காக நடைபெற்றது. உண்மையில் இது ஒரு விளையாட்டு விழா என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கிடையே போட்டி உணர்வுகள் இல்லை. சின்னம் சிறு சிறார்களாக இருப்பதனால் இவர்களுடைய ஆரம்ப விளையாட்டு நடவடிக்கைகளை நாம் இவ்வாறு ஆரம்பத்தின் கௌரவ பணிப்பாளர் HLM ஹாசிக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسول الكريم أما بعد ஓகிட்ஸின்
11வது விளையாட்டு விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் நைம் அப்துல் ஜப்பார் அவர்களே, இன்னும் எமது விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் பிரதேச சபை உறுப்பினர் ஹாஃபிஸ் அவர்களே, அத்தோடு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஃபசாலே காதர் அவர்களே, ஓகிட்ஸ் ஆசிரியர் குலாம் அவர்களே, அத்தோடு நடுவர்களே, மாணவ மணிகளே, பெற்றோர்களே, பார்வையாளர்களே, மாணவ மணிகளின் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகிட்ஸ் பாடசாலையின் 11வது விளையாட்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் சகோதரர் நைம் அப்துல் ஜப்பார் அவர்கள் தற்போதைய புதிய உடப்பலாத்த பிரதேச சபையின் அரசாங்க தரப்பு உறுப்பினராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர்களை நாங்கள் ஓகிட்ஸ் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் வருக என வரவேற்கின்றோம். அத்தோடு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஃபசால் அப்துல் காதர், தற்போதைய உடப்பலாத்த பிரதேச சபையின் உறுப்பினர் சகோதரர் ஹாஃபிஸ் அவர்களையும் நாங்கள் இவ்விழாவிற்கு வருக என வரவேற்கின்றோம். மேலும் பாடசாலையின் விளையாட்டு விழாவில் நடுவர்களாக கலந்து கொள்ள இருக்கும் சகோதரி ஃபர்ஹானா சாஹுல் ஹமீத் அவர்கள் இக்ரா கெலியவத்தையின் இக்ரா மதரசத்துல் இக்ராவின் ஆசிரியராக கடமை புரிகின்றார். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அத்தோடு அல் இஸ்லாம் மதரசாவின் இன்றைய விழாவின் முதலாவது போட்டி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை இயன்பட உற்சாகப்படுத்துங்கள், கரகோஷங்களை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய கரகோஷத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் துரிதமாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார சந்தேகம் இல்லை. தனது திறமையை, தனது ஆளுமையை, தனது சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்ப்போம் போட்டி முடிவுகள் எவ்வாறு அமையப்பெறுகின்றன என்று. முடிவுகளை விட ஆரம்பம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. எனவே போட்டியை கலந்து கொண்ட சகல மாணவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கரகோஷம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் கீழே விழாமல் போட்டியாளர்கள் முன்னேற்ற வேண்டும். முதலாவது பந்தவர்கள் முன்னேறி வருகிறார்கள் தான் நடுவர்கள் அவராக போகிறார்கள். நிதானமான முறையில் பல குழந்தைகள் தனது பணியை சிறப்பாக செய்கிறார்கள். பெரியவர்கள் போன்று ஆங்காங்கே பார்த்துக் கொண்டு கலப்படுகிறார்கள். வெற்றிக்கணியை அயானார்கள் சுபிகரித்துள்ளார்கள் என்பதை அன்பர்களுக்கு அறியத்தருகிறோம். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். போட்டி ஆரம்பித்திருக்கிறது. தயாரோடு சேர்ந்து மாணவர்களும் செல்ல வேண்டும். அவர்களுடைய இலக்கை அடைய வேண்டும். போட்டி நடந்து முடிந்தன. போட்டியிலே கலந்து கொண்ட சகல மாணவர்களுக்கும் எமது நன்றிகள். Get set. Ayo,
சாண்ட் ஃபீலிங், அதாவது மணல் சேகரிக்கும் போது இந்த இளம்பெருமையாளர்கள் ஒற்றுமையாக வேலைகளை எவ்வாறு பகிர்ந்து செய்வது என்பதை பிரதிபலிக்கும் ஒரு போட்டியாக நடைபெற்று வருகிறது. பிள்ளைகள் தனியாக மணல் விளையாடுவதை நீங்கள் அவதான போகிறீர்கள். ஆனால் இது கூட்டமாக குழுவாக ஒரு குரூப்பாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்வாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3+ மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது சிறப்பம்சமாகும். பரிசு பகுதிகளை இப்பொழுது எமது இன்றைய விழாவின் பிரதம அதிதி பரம உலகளாக பிரதேச சபையில் வருவார்கள் நயம் முத்துஜபா அவர்கள் திருக்கரங்களால் வரவேற்கப்படுகிறார். போட்டியாளர்கள் மீண்டும் போட்டிக்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளர்கள் தாய்மார்கள் உற்சாகமாக அந்த போட்டியை காண்கிறார்கள் என்பது இந்த சீரற்ற காலங்களிலும் சிறப்பாக போட்டியிலே கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசித்திரமான போட்டியாக நடைபெற்றது.
சிறப்பு 10. அதற்கு நீங்கள பௌத்த இளைஞர்களுடைய பாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்க போங்க பையனுக்குள்ள ரோல அங்க போங்க அந்த இடத்துல பிறகு மேலே போட்டு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். போட்டி ஆரம்பிக்கிறது. அந்த எக்ஸிட் மூலமாக மக்களை ஒருவருக்கொருவர் பரிமாற வேண்டும். பாருங்கள், ஒருவர்கள் எந்த அளவு ஆகும் போட்டி ஆக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரதத்தில் குழுவினர்கள் இருக்கிறது. அப்போ மொத்தமாக 6 பேர்கள் அவர்கள் எவ்வாறு பரிமாறுகிறார்கள். ஒருவருக்கு ஒருவராக எதுவாக அந்த நண்பர்களுடன் கூடி விளையாடுவதை காட்டுவது நிகழ்ச்சியாக அமைகிறது. முன்னுக்கு பாருங்க. கெட் செட். பாயிண்ட் சென்று தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொருத்தமான நிலத்திலே பந்துகளை வைக்க வேண்டும். திரும்ப செல்லும் போது பாயிண்ட் செல்ல வேண்டும். 2 பந்துகளை நிறுத்திவிட்டார்கள். இன்னும் ஒரு பந்து எஞ்சிருக்கின்றது. யார் போட்டு முதலாவது சுடுகிறக்க போகிறார் என்று பார்ப்போம். பந்துகளை வைத்துவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். நடுவர்கள் ஒரு வலயத்திலிருந்து மற்ற தாவி தாவி செல்கிறார்கள்.
இந்த உரைகளுக்கு பல வழிகாட்டுகள் மக்கள் ஊக்குவிப்பு திறன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் முக்கியமான நன்மைகள் ஒன்றுதான் சிந்தனை திறனை வளர்ச்சி அறிவிக்கிறது. பிள்ளைகளுடைய புதிய சிந்தனைகள் ஆக்கத்தை உருவார்கள். அதே போன்று சில சோதனைகள் ஆய்வுகள் மூலமாக திறனாய்வும் தீர்வும் கண்டுபிடிக்கும் சில வழிமுறைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆய்வுகளின் மூலமாக ரிலே போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை சற்று அளவாக இருக்கிறார்கள். விட்டுக் கொடுக்காமல் மிகவும் சிரமத்தோடு இந்த போட்டியில் கலந்து வருகிறார்கள். வினோத போட்டி நிகழ்ச்சி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேடைக்கு முன்னால் இருந்து வீடியோ எடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து மேடைக்கு முன்னால் இருந்து கண்டுகளிக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கின்றோம். எனவே இந்த விழா நிகழ்வுகளில் தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய எதிர்கால எதிர்பார்ப்பு இந்த நாட்டு மக்களுக்கு என்னால் முடியுமான சேவையை வழங்குவோம் என்ற துணிப்பொருளோடு மாணவ மாணவிகள் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் முதலாவதாக ஒரு வைத்தியரை அழைப்போம். எதிர்காலத்தில் உங்களுக்கு வைத்திய சேவையை வழங்குவதற்காக தன்னை அலங்கரித்திருக்கும் ஐநா ஷாஃபி அவர்களை முதலாக அழைக்கிறோம். டாக்டராக அவர் இன்று உங்கள் முன் வலம் வர இருக்கிறார். ஐநா ஷாஃபி ஐநா ஷாஃபி டாக்டராக உங்கள் முன் வருகை தந்திருக்கிறார்கள். Doctor, my doctor.
Maryam Wazir. மரியம் வசீர் அவர்களுக்கும் எனது நன்றிகள். அடுத்து நுஹா பிஸ்வி அவர்களை அழைக்கிறோம். லோயர் சட்டத்தரணியாக உங்கள் முன் வருகை தர இருக்கிறார். வழக்குகளை வாதாட நுஹா பிஸ்வி லோயராக உங்கள் முன் வருகை செல்கிறார். அடுத்து அன்போடு அழைப்பது ஆமினா சஃப்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரும் ஒரு விமான பணிப்பெண்ணாக உங்கள் முன் வருகை தருகிறார்கள். அண்மை காலத்திலே பேசும் பொருளான இந்தியன் ஏர் ஹோஸ்டாக அவர் இன்று உங்கள் முன் வருகை தருகிறார். Amina Safraj. My name is கையை காட்டிக்குவாங்க. ருஃபைலா மலஹான ஒரு கேக்குடன் உங்கள் கொண்டு வருகை தருகிறார். உணவு மட்டுமல்ல அவருடைய அமல் ஹுசைன் அவர்கள் ஆசிரியராக உங்கள் முன் வருகை தருகிறார்கள். சுகாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் மிட்வைஃபாக உங்கள் முன் வருகிறார் ரிதா ரியாஸ் அவர்கள். ரிதா ரியாஸ் ரிதா ரியாஸ் அவர்களுக்கும் எங்கள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அம்மார் ஷபி துபாய் போர்ட் கிரைம் ஆபரேட்டராக உங்கள் முன் வருகை தருகிறார்கள். துபாய் கிரைம் ஆபரேட்டராக தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு அழகான வடிவங்களுடன் வருகை தந்து ஒரு இன்ஜினியராக பொறியியலராக உங்கள் முன் வருகை தருகிறார். பொறியியலராக நன்றி. அடுத்து ரஃபான் ரியாஸ் பாடசாலையின் அதிபராக உங்கள் முன் வருகை தர இருக்கிறார்கள். ரஃபான் ரியாஸ் பிரின்சிபல். சயின்டிஸ்டாக ஒரு விஞ்ஞானியாக உங்கள் முன் வருகை தர இருக்கிறார். Thomas Alva Edison. I made the light bulb. I love experiments. மின்குமரை கண்டுபிடித்த தோமஸ் அல்வா எடிசனாக தன்னை அலங்கரித்துக் கொண்ட ஆகிப் முகமது ஃபாசில் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. அடுத்து உங்கள் முன் ஏற்படும் சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அதிகாரி போலீஸ் அதிகாரியாக உங்கள் முன் உகாஷா முஸ்தாக் அவர்கள் வருகை தருகிறார்கள். I am Ukasha. I am police. உகாஷா முஸ்தாக் அவர்களுக்கும் லோட்டஸ் இல்லம் சார்பாக அவர்களுடைய விடைவுரை போட்டி நிகழ்ச்சியையும் ஒரு டாக்டர் மூலம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஐஷா நுஹா அகீல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் முன் ஒரு வைத்தியராக காட்சியளிக்கிறார். அவர்கள் ஒரு ஆசிரியராக உங்கள் முன் வலம் வர இருக்கிறார்.
கல்வி பணிபுரிய உங்கள் முன் ஆசிரியராக ஆயிஷா ரிஸ்மின் அவர்கள். ஆயிஷா ரிஸ்மின் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு அழகான படப்பிடிப்பாளர் போட்டோகிராஃபராக உங்கள் முன் வருகை தருகிறார் ராபியா ராபி அவர்கள். Thank you. ஷப்கா ஷிஃபான். ஷப்கா ஷிஃபான் ஓமனாக அடுத்து உங்கள் மண் வருகை தருகிறார் ஷப்கா ஷிஃபான் அவர்கள். விமானப்படையை பிரதிபலிக்கும் வகையிலே அவர் தன்னை அலங்கரித்திருந்தார். அடுத்து உங்கள் வழக்குகளை தீர்த்து தீர்ப்பு வழங்கும் ஒரு ஜட்ஜாக நீதிபதியாக உங்கள் முன் ஹானியா ஹிஷாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். ஒரு மாஸ்டர் செஃப்பாக உங்கள் முன் வருகை தருகிறார் ஃபர்ஹா ஹுசைன் அவர்கள். ஃபர்ஹா ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதாவது விண்வெளி வீரராக உங்கள் முன் வருகை வருகிறார் துவானாக முபாரக் அவர்கள். எமது நாட்டிலிருந்தும் ஒரு விண்வெளி வீரர் அவசரமாக விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அடுத்து ஃபாஸ் ஃபௌசான் அவர்கள் ஒரு ஆர்மி ஆபீசராக உங்கள் முன் வருகை தருகிறார்கள். Assalamualaikum everyone. I am Faz Fauzan. I am an army officer. I protect my country and my people. I love my nation. தாஜுல் அமீர் அவர்கள். அத்னான் ரம்ஜீன் அவர்கள் வருகை தருகிறார்கள். அத்னான் ரம்ஜீன் அவர்கள் சேச்சனாக உங்கள் மண் வந்தார். மீண்டும் வழக்குகளை வாதாடி உங்கள் வழக்குகளை வெற்றி பெற செய்ய இதோ மற்றொரு வழக்கறிஞர் ஹாலிம் இஸ்திகார் லோயராக உங்கள் முன் வருகை தருகிறார். Everyone, my name is Kamala Inza. I teach
இதுவரை உங்கள் முன் தோன்றியவர்கள் லோட்டஸ் இல்லத்தைச் சேர்ந்த வினோத உடைய போட்டியாளர்கள். அடுத்து சன்ஃபிளவர் இல்லம் சார்பாக போட்டியாளர்களை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். முதலாளி நமீரா நஜா ஒரு விமான ஓட்டுநராக உங்கள் முன் வருகிறார். பைலட்டாக நமீரா நஜா அவர்கள். ஹைசா ஃபஸ்லி அவர்கள் ஒரு தாதியாக நர்ஸாக உங்கள் முன் வருகை தர இருக்கிறார்கள். ஹைசா ஃபஸ்லி அவர்கள். நர்ஸாக உங்கள் முன் வருகை தந்த ஹைசா ஃபஸ்லி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்து மீண்டும் அயானா ஆசிரியராக டீச்சராக உங்கள் முன் வருகை தருகிறார் அயானா அஸ்லம் அவர்கள். நன்றி. டீச்சராக உங்கள் முன் வருகின்ற அயானா அஸ்லம் அவர்களுக்கு. அடுத்து ஒரு பயிற்றுவிப்பாளர் வருகிறார். ஐஎம்ஏ கோச் பார்ப்போம். ஐஎம்ஏ கோச்சாக உங்கள் அவர்கள். ஐஎம்ஏ நாட்டுக்காக போராடும் ஒரு ஆணி வீரராக உங்கள் முன் வருகை தருகிறார். அடுத்து நியூஸ் ரீடர் அதாவது செய்தி வாசிப்பாளராக உங்கள் முன் வருகை தருகிறார் சாசியா ஷஹான் அவர்கள். அயாஷ் ஹம்தி ரிஹான் அவர்கள் ஒரு சயின்டிஸ்டாக விஞ்ஞானியாக வருகை தர இருக்கிறார். வருகை தர இருக்கிறார். அடுத்த முன் வருகை தர இருக்கிறார் வசீம் கான் ஃபசீஹுஸ் ஜமான் அவர்கள் டாக்டராக உங்கள் முன் வலம் வர இருக்கிறார். வசீம் கான் ஃபசீஹுஸ் ஜமான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து உஸ்மான் அலி பத்ருஸ் ஜமான் அவர்கள் உங்கள் முன் வருகை தர இருக்கிறார். பார்ப்போம். ஒரு போலீஸ் அதிகாரியாக உங்கள் முன் வருகை தருகிறார். காப்பாற்றுவேன். போலீஸ்மேனாக
பாமரிஸ்டாக உங்கள் வருகை தருகிறார். பாமசிஸ்ட் பாமசிஸ்டாக உங்கள் வருகை தந்த ஷுஹைப் இர்ஃபான் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இமான் இர்ஷான் அவர்கள் ஒரு செய்தி. டீச்சர் அவங்கள கொஞ்சம் பின்னிக்கவங்க பெண்கள் ஆக்கி பின் குளிக்க போகிறீர்களா என்று பார்ப்போம். தலைக்கு மேலால் ஒரு சிரமமான வேலை. இப்போதைய போட்டி ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக ஊத்துறீ. Rabia, jangan api makan nyutre. பார்ப்போம். ஆசிரியை குலாம், மதிப்புக்குரிய உலமாக்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இன்றைய நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக காணப்பட்டது. எங்களுடைய ஓகிட்ஸ் மாணவ மாணவிகளின் பிள்ளைகளின் திறமைகளை காணும்போது அந்த பிள்ளைகளை வழிநடத்திய அதிபர், ஆசிரியை, குலாம்களை மறக்க முடியாது. அவர்களுடைய டெடிகேஷனை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அவர்களின் பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் மூலம் அவர்கள் ஒழுங்கான முறையில் இன்றைய நிகழ்ச்சியை ஸ்போர்ட்ஸ் டே ஒழுங்கான முறையை வழிநடத்தினார்கள். அவர்களுடைய டெடிகேஷன் உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான ஒரு டெடிகேஷனாக தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், உங்களை பிள்ளைகளை எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை வழிநடத்துவது என்பது ஒரு முக்கியமான பாடசாலை மாணவர்களை வழிநடத்துவது என்பது ஒரு ஆசிரியர் குலாம்கள் எவ்வளவு டெடிகேஷன் செய்ய வேண்டும் என்பது நீங்கள் அறிந்து விடையாது. அதே போன்று பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்களுடைய டெடிகேஷனை பார்க்கும் பொழுது அளவிட முடியாத டெடிகேஷனாக காணப்பட்டது. உண்மையிலேயே இவ்வளவு நேரம் இந்த மழையையும் பார்க்காமல் நான் பார்த்தேன். எங்களுடைய பெற்றோர் ஜென்ஸ் பேரண்ட்ஸ் இந்த சேர்த்து தண்ணிய அவன கையால சாக்கால பொழிஞ்சு காலில் கொண்டு போய் கொட்டினாங்க. எங்களோட புள்ளவங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுடைய புள்ள நல்ல நிலைமைக்கு வரணும். இதே மாதிரி இங்கே வைத்திய தொடக்கம் ஆசிரியர் அது மிக முக்கியமாக காணப்படுது. அவங்க எந்த நிலைமைக்கு வந்தாலும் தெரியல, ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா அந்த அதிகாரியிட அந்த தொழில எந்த பிரயோசனமும் காணப்படாது. அதனால உண்மையில இந்த டைம்ல நான் மிச்ச நேரம் எடுக்கல, என்னை இங்க வரவழைச்சு எங்களுக்கு இந்த மரியாதை தந்த எங்களுடைய ஓகிட்ஸ் அதிபர் உட்பட ஆசிரியர் குலாம், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய உடப்பலாத பிரதேச சபையில் பாடசாலைகளுக்கான ஒதுக்கப்படும் நிதிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஓகிட்ஸ் பாடசாலைக்கு அது ஒதுக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலத்தின் பெருமிதை அறிந்து சால சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பரிசுகளை எமது பிரதம அதிதி அவர்களால் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது.
அடுத்து ஐஷா டொஹாக்கி. நஜா அவர்களுக்கான பரிசு அடுத்து வழங்கப்படுகிறது. ரிஸ்மி. அவர்களை அடுத்து ராபியா ரம்லிக்கான பரிசுகளும் சான்றிதழ்களும் அடுத்து வழங்கப்படுகின்றன. அடுத்து அயானா பரிசுகளும் சான்றிதழ்களும் அடுத்து வழங்கி வைக்கப்படுகின்றது. அடுத்து அடுத்து ஆணி
தொடர்ந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள மேலும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள வேலைக்கு அழைப்பது ரிதா அகையா தந்தீர்கள். அதே போன்று இந்த இறுதி வேலைகள் இருக்கின்றன. கொண்டு வந்த உபகரணங்கள் தளபாடங்கள் என்பவற்றை உரிய முறையில் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அந்த சகல வேலைகளையும் ஒழுங்காகவும் அழகாகவும் செய்து தருமாறு ஆசிரியை அதிபர் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக உங்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதையும் அன்போடு அறிய தருகிறோம். இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளை பற்றி கருத்து